தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த 5 குழந்தைகளுக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தங்க மோதிரங்களை அணிவித்தார். மேலும் பிரசவ வார்டில் தாய்மார்களுக்கு போர்வை, பழங்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ஒரே கிராமத்தில் ஒரே இரவில் 3 பெண்களின் தாலி மற்றும் தங்கச் சங்கிலிகள் பறிக்கப்பட்டுள்ளன. புலவனூர் கிராமத்தில் சுபஸ்ரீ என்பவரின் 8 சவரன் தாலி, 85 வயது மூதாட்டி இருசம்மாளின் 3 சவரன் செயின் மற்றும் ஆஃப்ரின் என்பவரது 2 சவரன் தாலி ஆகியவற்றை பறித்துச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடுகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மோகூர் ஊராட்சியில் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 10 முதல் 17 வயதிற்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று 7 கிலோமீட்டர் தூரம் ஓடினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே நடுப்பட்டு ஆற்றில் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக 4 யூனிட் மணலுடன் கனரக இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பி ஓடிய திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவரை தேடி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி புத்தூரைச் சேர்ந்த பட்டதாரி மாணவர் ராமன் கம்பரசம்பேட்டை காவிரி ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்றபோது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். ஆழமான பகுதிக்கு சென்றதால் சிக்கிக் கொண்ட மாணவர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்க எடுத்த முயற்சியில் ராமனை தவிர மற்றவர்கள் மீட்கப்பட்டனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் காணாமல் போனவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ரோட்டரி சங்கம் சார்பில் இதயத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கிராமப்புற மக்கள் இதய ஆரோக்கியம் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நடத்தப்பட்ட மாரத்தானில் சிறுவர் முதல் பெரியோர் வரை 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 1 கிலோமீட்டர், 11 கிலோமீட்டர் வரை என 4 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தானில் பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கர்நாடகாவில் உள்ள KRS மற்றும் கபினி அணைகளில் இருந்து காவிரி ஆற்றுக்கு திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. 26,294 கன அடியாக இருந்த மொத்த நீர் திறப்பு 13,359 கன அடியாக குறைந்துள்ளது. KRS அணையின் நீர்மட்டம் 119.60 அடியாகவும் கபினி அணையின் நீர்மட்டம் 77.72 அடியாகவும் உள்ளது. இதனால் தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு குறையும் என்று கணிக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையால் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 89.71 அடியாக உயர்ந்து 90 அடியை நெருங்கியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 3072 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 2.47 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறும் நிலையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டீசல் மற்றும் ஆட்கூலி செலவுக்கு கூட கட்டுப்படியாகவில்லை என கூறி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 100க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் பாதுகாப்பாக கரையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. கோடியக்கரை கடற்பகுதியில் வீசும் பலத்த காற்று மற்றும் இயற்கை மாற்றங்களால் மீன்பிடிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் மீனவர்கள் காற்றின் வேகம் தணியும் வரை கடல் தொழிலுக்கு செல்லப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பஞ்சசாட்சிபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கர்நாடக மாநில மதுபானங்களை கடத்தி வந்ததாக ஜெயசிம்மா, முனிராஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 504 மது பாட்டில்களும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக காரும் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இரவு நேரங்களில் யாசகர்களின் சண்டைகளாலும் தள்ளுவண்டி கடைகளாலும் நிறைந்திருந்த சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் காவல்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது. அசுத்தம் செய்த யாசகர்களும் ஆக்கிரமிப்பு தள்ளுவண்டி கடைகளும் பேருந்து நிலையத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. காவல்துறையினரின் நடவடிக்கையை வரவேற்பதாக பயணிகளும் பொதுமக்களும் தெரிவித்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே இசுக்குப்பட்டியில் சித்தி விநாயகர் கோவில் சந்தன காப்பு விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளில் 54 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. துள்ளி குதித்து சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக ஏற்றுமதி நிறுத்தப்பட்டதால் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 6,41,000 கிலோ தேயிலை தூள் தேக்கமடைந்துள்ளது. தேயிலை ஏல மையம் மற்றும் ரீசர்வ் மையங்களில் 25வது ஏலம் நடந்தது. வரத்து அதிகரித்ததால் 24.86 லட்சம் கிலோ தேயிலை கொண்டுவரப்பட்ட நிலையில் அதில் 74.21% தேயிலை விற்று முடிந்தது. மீதமுள்ள 6.41 லட்சம் கிலோ தேக்கமடைந்தது. இதேபோல கடந்த வாரத்தில் 4.17 லட்சம் கிலோ தேக்கமடைந்தது குறிப்பிடத்தக்கது. வைகை அணையின் நீர்மட்டம் 53 அடியிலிருந்து 63 அடியாக உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவு மற்றும் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1484 கன அடியாக உள்ளது. குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 969 கன அடி நீர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரமான வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு 19,000 கன அடியிலிருந்து 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. எனவே ஒகேனக்கலில் சினியருவி, ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மூதாட்டியை தாக்கி கட்டி போட்டுவிட்டு வாயில் துணியை திணித்து 1 சவரன் தாலி பறித்துச் செல்லப்பட்டுள்ளது. மேலத்தாளியாம்பட்டியைச் சேர்ந்த 60 வயது மூதாட்டி லட்சுமி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது முகமூடி அணிந்த மர்ம நபர் மூதாட்டியை தாக்கி கை கால்களை கட்டி போட்டு தாலியை திருடிச் சென்றார். அவ்வழியாக சென்ற தோட்ட உரிமையாளர் ஒருவர் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். புகாரின் பேரில் லாலாப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 5 வயது சிறுவனை தன் பாலின உறவுக்கு கட்டாயப்படுத்த முயற்சித்து கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கருமாங்கழனி கிராமத்தில் வசித்து வரும் பீகார் தம்பதியின் 5 வயது மகன் ஆரவ்குமார் கடந்த 15ஆம் தேதி முட்புதரில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டான். சிசிடிவியில் ஆய்வு செய்தபோது அசாமைச் சேர்ந்த போல்தேவ் என்பவர் சிறுவனை அழைத்துச் சென்றது தெரியவந்தது. அவரை கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் தன் பாலின உறவுக்கு கட்டாயப்படுத்த முயற்சித்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. கரூர் திருச்சி சாலையில் குளத்துப்பாளையம் என்ற இடத்தில் செயல்பட்டு வரும் மணல் சலிப்பகத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தி பதுக்கி வைத்திருந்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். காவிரி மற்றும் அமராவதி ஆறுகளிலிருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தல் நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் 4 லாரிகளும் 9 யூனிட் மணலும் பறிமுதல் செய்யப்பட்டன. மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக பிரசன்னா என்பவரை காவல்துறை தேடுகிறது. வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து வழிபட்டனர். இதேபோல திருத்தணி முருகன் கோவிலிலும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மலைக்கோவிலில் வாகனங்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து முருகனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் பேரூராட்சியில் 1.14 கோடி ரூபாய் மதிப்பிலான சாக்கடை கால்வாய் பணிகள் 4 மாதங்களாகியும் முடிவடையாததால் கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல், விபத்துகள் அதிகரித்துள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரூராட்சி நிர்வாகம் விரைவில் முடிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் நேற்று திடீரென விரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி மேம்பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது.
சென்னை மற்றும் சேலத்திலிருந்து பெங்களூரு செல்லும் கனரக வாகனங்கள் சூளகிரி, உத்தனப்பள்ளி அல்லது ராயக்கோட்டை வழியாக மாற்றுப்பாதையில் செல்ல மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் குண்டாறு பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்லும் பாதையை வருவாய்த்துறையினர் கேட் போட்டு மூடிய நிலையில் அதை சேதப்படுத்தியதாக 3 கைது செய்யப்பட்டனர். வணிக நோக்கத்தோடு குண்டாறு அணையின் மேல் பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகள் செயல்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சுற்றுலா வரும் பயணிகள் சென்று வரும் பாதை அடைக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை உடைத்து அணையில் வீசியதாக சுரேஷ்குமார், செல்வத்தங்கம் மற்றும் மாரித்துரை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராசிபுரம் அருகே கிராம மக்களுக்கு கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தராத அதிகாரிகளை கூண்டோடு இடமாற்றம் செய்துவிடுவேன் என அமைச்சர் மதிவேந்தன் எச்சரித்தார். நாமக்கல் மாவட்டம் தாண்டங்கவுண்டம்பாளையம் கிராம மக்கள் பல ஆண்டுகளாக கழிப்பிட வசதி வேண்டுமென கோரிக்கை வைத்ததாகவும் அதனை தற்போது வரை அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை என்றும் அமைச்சர் மதிவேந்தனிடம் புகார் அளித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து 3 நாட்களில் கழிப்பிட பணிக்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் கூண்டோடு இடம் மாற்றிவிடுவேன் என எச்சரித்தார். பனைமரங்கள் நிறைந்த திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது புட்டு கருப்பட்டி தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. பதநீருடன் சுக்கு, மிளகு, திப்பிலி, கிராம்பு சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த கருப்பட்டி பனை ஓலைகளில் பொட்டலம் செய்யப்பட்டு உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. மருத்துவ குணம் மிகுந்த இந்த கருப்பட்டியை பக்தர்கள் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். முருகன் மாநாடு அன்று வேல் கொடுத்துள்ளீர்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு தேசிய பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் தலைமையில் கொளத்தூர் ஒன்றிய முன்னாள் சேர்மன் இளங்கோ உள்பட 400க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு அதிமுக துண்டு அணிவித்து பழனிசாமி வாழ்த்து கூறினார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் வேல் பரிசளித்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ் முருகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக மாணவரின் தந்தை கைது செய்யப்பட்டார். தங்கள் மகனுக்கு 11ஆம் வகுப்பு ஏ குரூப் பாடப்பிரிவில் இடம் மறுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பாக்யராஜ் என்பவர் தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவிக்கு வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. 40 அடி உயரத்திலிருந்து விழும் நீரில் நீண்ட நேரம் குளித்து குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழித்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில் மேகமலையின் இதமான காலநிலை பயணிகளை ஈர்த்துள்ளது. ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்காக யாகசாலை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேற்கு கோபுரம் அருகே 8000 சதுரடியில் அமைக்கப்படும் யாகசாலையில் வர்ணம் பூசுதல், சித்திரங்கள் வரைதல் மற்றும் குண்டங்கள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. 60 பேர் கொண்ட குழுவினர் இரவு பகலாக இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தில் மாடியிலிருந்து குதித்த நபர் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை, மாறாக தவறி விழுந்தது தெரியவந்தது. விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட ராஜா என்ற நபர் 3வது மாடியிலிருந்து குதித்து படுகாயமடைந்தார். முதலில் தற்கொலை முயற்சி என்று தகவல் வெளியான நிலையில் காவல்துறை விசாரணையில் தப்பி ஓட முயன்றபோது நிகழ்ந்த விபத்து என்பது தெரியவந்துள்ளது. படுகாயமடைந்த அவர் தனியார் மருத்துவமனையில் சுயநினைவின்றி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். ஈரோட்டில் போலி பங்குச்சந்தை செயலி மூலம் மோசடியில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர்.
ஈரோட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் பாஸ்கரிடம் போலி பங்குச்சந்தை செயலி மூலம் சுமார் 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக திருப்பத்தூரைச் சேர்ந்த ராம்கி என்பவரை சைபர் கிரைம் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரான சங்கர் என்பவரும் கைது செய்யப்பட்டார். வேலூரில் உப்பு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. தூத்துக்குடியிலிருந்து வந்த லாரி வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே டயர் வெடித்து சாலையின் தடுப்பின் மீது மோதியது. அப்போது லாரியில் தீப்பிடித்ததில் டீசல் டேங்க் வெடித்து தீ மளமளவென பரவியது. லாரியில் இருந்த உடனடியாக ஓட்டுநர் இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். அப்பகுதியில் போதிய மின் விளக்குகள் மற்றும் எச்சரிக்கை ஸ்டிக்கர்கள் இல்லாததே விபத்துக்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த விபத்தால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கக்குடியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பங்குத்தந்தை சாலமோன் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர் பவனியில் புனித ஆரோக்கிய மாதா, அந்தோணியார் மற்றும் சம்மனுசு மாதா ஆகிய 3 சொரூபங்கள் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் வீதி உலா வந்தன. வழிநெடுகிலும் பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மாலை அணிவித்தும் வழிபட்டனர். கண்கவர் வான வேடிக்கையுடன் விடிய விடிய நடைபெற்ற இந்த பவனியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள ஆலம்புடி திரௌபதி அம்மன் கோவில் வசந்த திருவிழாவிற்காக வைக்கப்பட்ட பேனர் கிழிக்கப்பட்டதால் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டது. பேனர் கிழிக்கப்பட்டது தொடர்பாக வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களிடையே ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறியது. இதையடுத்து ஒரு தரப்பினர் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர காவலர்கள் குவிக்கப்பட்டனர். காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு 19,000 கன அடியில் இருந்து 20,000 கன அடியாக அதிகரித்திருப்பதால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. எனவே ஒகேனக்கல்லில் சினியருவி, ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வைகை அணையின் நீர்மட்டம் 53 அடியிலிருந்து 63 அடியாக உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை பொழிவு மற்றும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1484 கன அடியாக உள்ளது. குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 969 கன அடி நீர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரமான வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரியில் ஞாயிறு விடுமுறையையொட்டி சூரியோதயத்தை ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கேரளா மற்றும் வடமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தனர். திரிவேணி சங்கமம் மற்றும் கிழக்கு வாசல் கடற்கரை பகுதிகளில் திரண்டிருந்த சுற்றுலா பயணிகள் தெளிவான வானிலை காரணமாக சூரியன் உதயமானதை உற்சாகமாக கண்டு ரசித்தனர். இன்ஸ்டாகிராமில் கவனக்குறைவாக லைக்குகள் விழுவதற்கு அல்காரிதம் தான் காரணமா என ஜென்சி தலைமுறையினரிடையே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. சமீபத்தில் நடிகை தமன்னா மற்றும் இந்திய நட்சத்திர கிரிக்கெட் வீரர் கோலி ஆகியோர் சர்ச்சைக்குரிய இடுகைகளுக்கு லைக் செய்ததற்காக அல்காரிதத்தை குறை கூறினர். ஆனால் மனித தலையீடு இல்லாமல் தளங்கள் தானாகவே இடுகைகளுக்கு லைக் செய்து கொள்வதில்லை என சைபர் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனை தடுக்க சமூக வலைதளங்களை கவனத்துடன் கையாள அறிவுறுத்தியுள்ளனர். கடலோர பகுதிகளில் உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்குகளால் நீரிழிவு மற்றும் பக்கவாத நோய் அதிகரிக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அதன்படி மைக்ரோ பிளாஸ்டிக் அதிகமான செறிவுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வகை 2 நீரிழிவு நோய்க்கான ஆபத்து 18 விழுக்காடு அதிகமாகவும் பக்கவாதத்துக்கான ஆபத்து 9 விழுக்காடு அதிகமாகவும் இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் நாம் உண்ணும் உணவுகளில் கூட இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக ஏற்றுமதி நிறுத்தப்பட்டதால் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 6,41,000 கிலோ தேயிலை தூள் தேக்கமடைந்துள்ளது.
தேயிலை ஏல மையம் மற்றும் டீசர்வ் மையங்களில் 25வது ஏலம் நடந்தது. வரத்து அதிகரித்ததால் 24.86 லட்சம் கிலோ தேயிலை கொண்டுவரப்பட்ட நிலையில் அதில் 74.21 விழுக்காடு தேயிலை விற்று முடிந்தது. மீதமுள்ள 6.41 லட்சம் கிலோ தேக்கமடைந்தது. இதேபோல் கடந்த வாரத்தில் 4.17 லட்சம் கிலோ தேக்கமடைந்தது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் நேற்று திடீரென விரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பு கருதி மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சேலத்திலிருந்து பெங்களூரு செல்லும் கனரக வாகனங்கள் சூளகிரி, உத்தரப்பள்ளி அல்லது ராயக்கோட்டை வழியாக மாற்றுப்பாதையில் செல்ல மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இரவு நேரங்களில் யாசகர்களின் சண்டைகளாலும் தள்ளுவண்டி கடைகளாலும் நிறைந்திருந்த சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் காவல்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது. அசுத்தம் செய்த யாசகர்களும் ஆக்கிரமிப்பு தள்ளுவண்டி கடைகளும் பேருந்து நிலையத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. காவல்துறையினரின் நடவடிக்கையை வரவேற்பதாக பயணிகளும் பொதுமக்களும் தெரிவித்தனர். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யாவிலிருந்து முன் எப்போதும் இல்லாத அளவில் கச்சா எண்ணெய் இந்தியா வாங்க தொடங்கியுள்ளது. தற்போது தினசரி 22 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்குகிறது. இது மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திடம் இருந்தும் வாங்கும் அளவை விட அதிகமாகும். மேலும் அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் அளவையும் 4.4 லட்சம் பீப்பாயாக இந்தியா அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்ததால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரத்து பாதிக்கும் என கருதி இந்நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது. வெற்றி பெறுபவரை தீர்மானித்துவிட்டு நடத்தப்படும் தேர்தல் ஜனநாயகத்திற்கு விஷம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். வாக்குச்சாவடிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை 45 நாட்களுக்கு பிறகு அழித்துவிடும் உத்தரவு உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை விமர்சித்து ராகுல் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் வாக்குப்பதிவின் போது இணைய வழியில் பதிவான காட்சிகளை பொதுவெளியில் வெளியிடுவது வாக்காளர்களின் பிரைவசிக்கு எதிரானது என்றும் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது.